விஜய் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடணும். அவர் அரசியல் இயக்கம் நடத்த வந்திருக்காரா, கட்சி நடத்த வந்திருக்காரா, அல்லது ஒரு கல்ட்டு நடத்த வந்திருக்காரா? இந்த கூட்டம் கூடுறதையும் பின்னாடி வந்து பயங்கரமா 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம வந்து கத்துறதையும், கை கொடுக்கறதையும், மாலை போடுறதையும், வேலு கொடுக்கறதையும் இதை என்ஜாய் பண்றீங்களா? பின்னாடியே வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருந்து, நீங்க சொல்லியிருந்து வராங்கல்ல, இறங்கி வண்டியில நீ ஏன்பா வரீங்கன்னு கேட்கலாம். நம்ம ஊர்ல இல்லவே இல்லையே இது. அது நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல மாட்டேன், இந்தியா முழுவதும் அது இல்லை. நான் தான் என்னோட கட்சியோட எல்லாமும் நான் தான். சினிமா ஹீரோவோட இமேஜ்ல வர கட்சியில நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனா அவர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு வலுப்படுத்தும். மக்களுக்காக போராடுற ஒரு நிர்வாகிகளையும் ஓரளவுக்கு பவர் இருக்கிற நிர்வாகிகளையும் அவர் உருவாக்கணும். இது என்ன எனக்கு பெரிய சிக்கல்னா, அவர் ஏடிஎம்கே மாடல ஃபாலோ பண்றாரு. தனி மனித வழிபாடு, ரிலீஜன்லாம் உங்களுக்கு ஏதாவது நீங்க நினைக்கிறத வந்து உங்க மனசுக்கு கொடுத்துக்கலாம். அரசியல்ல 100% அது வந்து இதுதான் அழிவுதான். அந்த 41 பேர் இறந்ததுல வந்து 7 பேர் குழந்தைகள் நினைக்கிறேன். அநியாயங்க. இந்த குழந்தை கேட்டுதா நம்மள இப்போ தூக்கத்தெல்லாம் ஹார்ன் பண்ணுதுங்க. நீலம் ஷெல்வியோஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பல விமர்சனங்களும் பல பிரச்சனைகளும் தொடர்ந்து அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரைக்கு சென்றிருக்கும்போது எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. அதற்கு என்ன காரணங்கள், அதற்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி நம்மளுடன் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரகு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? அங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வந்து நம்மளால உணர முடிஞ்சு. அதற்கான காரணங்கள் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறது வந்து மனசை உழுக்குது. அதாவது வந்து 2-3 நாளாக தமிழ்நாடு முழுவதும் இது பேசு போல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அந்த ஷாக், அவங்க இறந்தவர்களுடைய சோகம், அதை அவங்களுடைய உறவினர்களுடைய கண்ணீர் வந்து நம்ம எல்லாருமே உலுக்கிக்கிட்டு இருக்கு. இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப துக்கமாக இருக்குது. இந்த ஸ்டாம்பீட் எல்லாமே நிச்சயமாக வந்து கவனமாக இருந்திருந்தா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓவராலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்த பெரிய கூட்டங்களை வந்து சமாளிக்கிற திறன் இல்லாத நாடுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கலாம், மியூசிக் கான்சர்ட்டாக இருக்கலாம், சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகள். ஏன் வந்து ஒரு துணிக்கடைக்கு வந்து திறப்பு விழாக்கு வந்து ஒரு நடிகையோ வந்தாலும் அங்கேயே வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அப்புறம் வந்து அப்புறம் மத தொடர்பான கூட்டங்கள் அதுக்கு பெரிய லெவலில் போகிறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து எனக்கு வந்து நம்ம அதெல்லாம் சரியாக நடத்துறதுக்கு தயாராகிடும்னு எனக்கு தோணுது. பல்வேறு காரணங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்தியாவுடைய தட்பவெப்பநிலையை சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 மாதம் கடும் வெயில், ஹியூமிடிட்டி இருக்குது நிறைய இடங்கள்ல. இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் கேதரிங்கான இது கிடையாது, ஒரு ஏற்ப சூழல் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கடும் வெயில் நின்னாலே நம்ம வீக்காகிறது, மயக்கமாகிறது சாத்தியங்கள் அதிகங்கிறதுனால இதை வந்து பார்த்து தான் செய்யணும். கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணும். மக்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு குடி தண்ணீர் வசதி கிடைக்காது, கழிவறை வசதி கிடைக்காது. பேசிக்காகவே கொஞ்சம் சிவிக் சென்ஸ் குறைவாக இருக்கிற நாடு இது. படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த க்யூவில் நிற்கணும், டயத்துக்கு போகணும், அந்த பொறுப்போட நடந்துக்காத மக்கள் அதிகம் உள்ள நாடு. இதை நம்ம சொல்லி ஆகணும். இதனால் நீங்கள் வந்து இறந்தவர்களை நம்ம வந்து கொச்சைப்படுத்துறதா எடுத்துக்கூடாது. ஜென்ரல் ப்ராப்ளம் இது. அதனால் வந்து இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒட்டுமொத்தமாக அவங்கள்ட்டன்னு சொல்கிறத விட எல்லாருமே இந்த பொறுப்பை வந்து சுமக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எஸ்பெஷலி இந்த கரூர் இன்சிடெண்ட்டை கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது, அந்த கட்சியுடைய தொண்டர்கள், அப்புறம் விஜயோட ரசிகர் அவங்களுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது, காவல்துறை, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. யாருமே பொறுப்பை வந்து தட்டி கழிக்கவே முடியும். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளோ பெரிய சோகத்துக்கு அப்புறம் நம்ம பாடம் கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கக்கூடாது, அதற்கான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் என்னுடைய இது. வந்து இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறது வந்து இப்போ அவசியம் இல்லை. ஆனால் இவங்க மட்டும்தான் தப்பு, இவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படி சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை நான் நினைக்கிறேன். கரூர் துயர சம்பவம் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து அதில் இழந்திருந்தாங்க. அந்த நெரிசல் ஏன் ஏற்பட்டுச்சு, இந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம இந்த நேர்காணல் தரலாம் சார். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது.
மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்கறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கராக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவை பற்றி முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப டிசப்பாயிண்டட். அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு நம்ம ஆரம்பத்திலே பேசிட்டு இருந்த மாதிரி எல்லாரும் பொறுப்பு. விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய கட்சி நிர்வாகிகள், அரசு இயந்திரம், நம்ம யாருக்குமே கிளீன் சீட் கொடுக்கவே முடியாது. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. இது கலெக்டிவ் ஃபெயிலியர். இது அவங்க வேலையை செய்யல அப்படிங்கிறத நம்ம விரிவாக பேசிக்கிட்டு இருந்தோம். அவரு தன்னுடைய பொறுப்பு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. வருத்தம் தெரிவிக்கிறது இயல்பு. அப்பாவி மக்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கதையெல்லாம் அவ்வளோ
ஒரு உருக்கக்கூடியதா இருக்குது. அது எல்லாரையுமே வருத்தத்துல ஆழ்த்தும். ஸோ இவரை பார்க்க வந்து இறந்துருக்கிறாங்கும் போது அவருக்கு வருத்தம் அதிகமா இருக்கும். அந்த வருத்தத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் உங்களுடைய பொறுப்பு என்ன? நான் ஏன் வந்து இப்ப இந்த வேலுச்சாமிபுரம் குறுகலான இடம், நாங்க பெரிய இடம் கேட்ட கொடுக்கலன்னா, நீங்க அந்த பெரிய இடம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன அவசரம்? திருவள்ளூர் சென்னையில தான் நீங்க இந்த வாரம் போன வாரம் நீங்க பேசுறதா இருந்தது. அதையே சடனா நாமக்கல் கரூர்னு மாத்துனீங்க. உங்களுக்கு டைம் இருக்கா? இந்த ரிஸ்கை அசஸ் பண்றதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருந்தது? அதெல்லாம் இல்லாம அவ்வளவு அவசரமா ஏன் நடத்துறீங்க? நீங்க லேட்டா வந்ததுக்கான பொறுப்பு எங்க உங்களுக்கு? அதுக்கே சாரி சொல்லல. மக்களே, நான் உங்களை 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒரே இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரி. அதுவும் கூட ஒரு காரணம். ஃபியூச்சர்ல நான் இது மாரி தாமதிக்காமல் சரியான நேரத்துக்கு வரதுக்கான எல்லா முயற்சியும் செய்வேன். என் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போறது நீங்க உதவி பண்ணுங்க. எப்படி உதவி பண்றது? பின்னாடியே வராம இருக்கிறது, முன்னாடி வராம டான்ஸ் ஆடாம இருக்கிறது, சைட்ல வந்து நிக்காம இருக்கிறது, என்ன அந்த இடத்துக்கு போக விடுங்க. இதே மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுவுமே அவங்க மேல தப்பே கிடையாது. தப்பு ஃபுல்லா கவர்மெண்ட் சதி திட்டம். நீங்க டார்கெட் பண்ணா என்ன பண்ணுங்க? இதுங்க சினிமா டயலாக் மாதிரி இருக்குது. வெரி வெரி டிசப்பாயிண்டட். இட்ஸ் வெரி பாப்புலர். அவரை இக்னோரும் பண்ண முடியாது. இதுல அவரை பத்தியே பேசிதான் ஆகணும். இப்போ இன்னொரு விஷயம் இந்த வீடியோ நம்ம என்ன கவனிக்கிற மாதிரி இருக்குன்னா, அவர் வந்து ஒரு சினிமா தோணியில ஒரு வசனம் மாதிரி கிட்டத்தட்ட பேசியிருக்காரு. சிஎம் அவர்களுக்கு வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன பழிவாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. இதை நம்ம எப்படி சார் பாக்குறது? நம்ம ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய சோகத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் தேவையே கிடையாது. சினிமால இருக்கும்போது முழு நேர அரசியல்வாதி ஆகாத போதே சொல்லியிருந்தாரு. ஏதோ ஒரு இஷ்யூல வந்து இவங்க இது வந்து விதிமுறையை மீறி ஏதோ பண்ணாங்க ஃபேன்ஸ், அப்ப போலீஸ் ஏதோ பண்ணாங்கன்னு ஒரு ஆடியோ லான்ச் சொன்னாங்க. என்ன வேணா பண்ணுங்க, ரசிகர்கள் மேல கை வைக்கிறது. ரசிகர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? ரசிகர்களுக்கு சட்டம் கிடையாதா? அவங்க என்ன வேணா பண்ணலாமா? விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதை வேணா செய்யறது உரிமை எங்கேயாவது இருக்குதா? இன்னொருத்தர் கடை மேல ஏறி நிக்க முடியுமா? அவங்க கூரையை வந்து பிடிச்சி இழுக்க முடியுமா? இன்னொருத்தவங்களோட பால்கனியில உடச்சிட்டு ஏறி போய் நிக்க முடியுமா? இதெல்லாம் பத்தி பேசவே வேண்டாமா? அவங்களுக்கு பொறுப்பே கிடையாதா? குழந்தைகளை கூட்டு வந்த பெற்றோர்களை பத்தி அவர் கண்டிக்க வேண்டாமா? அல்லது வந்து வயதான பெண்கள் வந்ததை பத்தி கண்டிக்க வேண்டாமா? அதெல்லாம் பத்தி பேசவே பேசாம நீங்க என்ன வேணா பழி வாங்குன்னு சொல்றது என்ன மாதிரி மனநிலை இது? இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சினிமா டயலாகோட எக்ஸ்டென்ஷன் தான். இது வந்து தீர்வை நோக்கி போற விஷயம் இல்ல. ஏற்கனவே இருக்கிற காயத்தை வந்து இன்னும் அதுல மிளகாப்பொடி போடுற மாதிரி தான் இது. அதை இன்னும் வந்து தீவிரமாக்குற ஒரு விஷயம் இது. எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இது தமிழ்நாட்டை அப்படியே ஆட்கொள்ள போகுது. இந்த வெறுப்பு அரசியல் ஏற்கனவே இருக்குது வெறுப்பு. நீங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வெறுப்பே வந்து ரொம்ப மோசமானது. அவங்க ஜெயலலிதாவில் இருக்கும்போது இன்னொருத்தர் திருமணத்துக்கு இன்னொருத்தர் போக மாட்டாங்க, இன்னொரு கட்சிக்காரங்க போகாத அளவுக்கு அங்க மோசமா இருந்தது. அவங்க எல்லாம் மறைவுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறுன்னு நினைச்சா மாறல. இப்ப இவர் வந்து சீமானோ தனியா தமிழ் தேசியம் அவரும் வந்து ரொம்ப அநாகரிகமாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவர் அண்ணா வந்து சனி என்றாரு. அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பக்கம் ஒரு வெறுப்பு போயிட்டு இருக்கு. இப்ப போதா குறைக்கு 4ஆவதா இவரும் ஒருத்தர். இப்ப வந்து டிஎம்கே வெர்சஸ் தாவேங்கிறது எல்லா வெறுப்பரசையும் தாண்டிடும் போல இருக்கு. இவருடைய ஸ்பீச் அப்படிதான் இருந்தது. எனக்கு எல்லாத்தையும் விட பெரிய வருத்தம், நம்ம தவறு செய்யும் போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுல நம்ம பங்கு என்ன, நம்ம தவறு என்ன, நம்ம எதை பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். அப்பதான் அந்த இது வந்து இன்சிடென்ட் திரும்பி நடக்காது. நம்ம ரோட்ல போறோம், 2 வீலர்ல ஒருத்தர் மேல மோதின உடனே நம்ம ராங் சைட்ல போயிட்டோம்னா சாரி கேட்கணும். ஏன்னா அவருக்கு கைக்கு முறிஞ்சிருக்கலாம், மண்டையில அடிபட்டிருக்கலாம், அவருக்கு பின்னாடி வந்தவங்க யாரும் அடிபட்டிருக்கலாம், அதை கேட்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ தான் ராங் சைட்ல வந்த, நீ ஏன் இப்படி வந்த, நான் ஹார்ன் அடிச்சேன், நீ அப்படி பார்த்த இப்படி பார்த்தேன்னு சொல்றது நியாயம் கிடையாது. அந்த சாரி கேட்கிற மனப்பான்மை இல்லைன்னா நீங்க வந்து எப்படி நம்ம ஒரு தலைவராக முடியும்? தப்ப நீங்க அக்னாலேஜ் பண்ணலன்னா, நீங்க லேட்டா வந்தது ஒரு காரணமா இல்லையா? அத்தனை மணி நேரம் ஒரு கொட்டடியில ஒரு ஆட்டு பட்டியல அடைப்பட்ட ஆடுகள் மாதிரி மக்கள் இருந்தது, வெளியில போக முடியாம இருந்ததுலாம் ஒரு காரணம் இல்லையா? அது பெரிய இடமா இருந்தாலும் கூட ஓகேவா? அது கேட்கிறேன். அங்கேயும் அந்த மாதிரி நெருக்கடி வந்திருக்கும், கொஞ்சம் நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவர் அக்னாலேஜ் பண்ணாம தன்னுடைய செயல்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுடைய செயல்களுக்கு எந்த வருத்தமும் தெரிவிக்காதது வந்து எனக்கு உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல அவருடைய மைண்ட் செட்டை. இது நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒன்று தோணுது சார். கிட்டத்தட்ட கரூர் துயர சம்பவம் 41 பேர் இறந்து விஜய் அவர்கள் இங்கே வந்ததுலேருந்து 72 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 72 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியிடுற வீடியோவில் வந்து நான் இதை திருத்திக்கிறேன், என் ரசிகர்கள் இதை செய்யாமல் இருக்கணும், நான் லேட்டாக வந்தது வந்து என்னுடைய தவறு அப்படின்னு அவர் ஏன் அக்னாலேஜ் பண்ணல அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப பேசணும். கரெக்டாக கேட்டீங்க. அதாவது நாங்கள் இனிமேல் பாதுகாப்பான இடம் கேட்போன்றாரு. அது மட்டும்தானா? இப்போ நீங்கள் டயத்துக்கு வர வேண்டியது, ரசிகர்கள் அவங்க வந்து டிசிப்ளினாக இருக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லையா? அவங்க திரும்பவும் இதே மாதிரி உங்கள் காரை பின்தொடரலாமா? அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வரலாமா கேட்குறேன். அல்லது நீங்கள் சொல்கிறத கேட்காம உங்கள் தொண்டர்கள் எல்லாரும் வரலாமா, குழந்தைகளோட வரலாமா? அதெல்லாம் பற்றி பேசவே இல்லையே. அதெல்லாம் வந்து பொறுப்பு கழிப்பு, இந்த தட்டி கழிப்பு தானே அர்த்தம். அதெல்லாம் பற்றி பேசணும் இல்லையா? சரி, நீங்கள் கன்ஸ்பிரசி சொல்கிறீங்க,
சதி பண்ணியிருக்காங்க நீங்க நம்புறீங்க. அதை நீங்க வந்து ஒரு ஆங்கிளா தான் வைக்க முடியும். எல்லாமே அதோட முடிச்சிடலாமா? எல்லாம் சதின்னு நீங்க எழுதி வச்சுட்டு போயிடுவீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சதி அப்படின்னு போயிடுவீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இது கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஆரம்பத்துல இந்த சொல்ல மதுரையில நடந்திருக்கும். ஓப்பன் கிரவுண்ட்ல நடந்தா மதுரையில நடக்க சான்ஸ் இருந்தது. திருச்சி, நாகை, திருவாரூர்ல நடந்திருக்கும். இது இன்னெவிட்டபிள். ஏதோ ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு டிக்கிங் டைம் பாம்பு நடந்துருச்சு கரூர்ல. அப்படிதான் பார்க்கணுமே தவிர்த்து இது கரூர்ல ஏன் நடந்தது, அங்க அவர் இருந்தாரு, இப்படி அப்படிலாம் முடிச்சு போடுறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது. மாற்றம் கொண்டு வர போறேன்னு சொன்ன விஜய் வந்து ஏமாற்றம் தான் கொடுத்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும். இந்த விஷயத்துல கிளியர்லி டிசப்பாயிண்டட். அதாவது ஒரு கொஞ்சமாவது நீங்க வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணாத பிரச்சனை இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. அதை வந்து அவர் இப்போ வெளிப்படையா காமிச்சிருக்காரு. நம்ம சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அந்த ப்ராப்ளமா பார்க்கணும், நம்மளா பார்க்க கூடாது. நம்மளா பார்த்தோம்னா சப்ஜெக்டிவ் ஆயிடும். அதுக்கு முடிவே வராது. நம்மளோட பிரச்சனையே அதுதான். நம்ம வந்து ஒருத்தர் பேசும்போது அதை நம்ம பதிலளிக்கிறதுக்காக தான் அதை கேட்போம், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கவே மாட்டோம். அது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும், அப்பதான் வந்து நாடு நல்லா இருக்கும். பட் எனக்கு ரொம்ப ஒரு நடுநிலையாளரா வந்து ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது 2026 அதையும் தாண்டி இந்த பிட்டர்னஸ், இந்த சண்டை தொடர போகுது, இளைஞர்களுடைய டைம் வேஸ்ட் ஆக போகுது. என்னுடைய தளபதி பத்தியா, எனக்காக எப்படி நின்ட்டாரு பத்தியா அப்படின்னு அவன் இன்னும் கொதிக்க போறான். இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் இளைஞர்களுடைய நேரம், எனர்ஜி, ஏன் சில பேருடைய லைஃப் கூட இதுல பாதிக்கப்படலாம். அவங்க கண்டபடி சோசியல் மீடியால போட்டு ஏற்கனவே அரெஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம். இந்த நேரத்துல இன்னொன்னு பேசணும்னு நினைக்கிறது என்னன்னா சார், இப்போ நான் ஒரு மாற்று சக்தியா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இளைஞர் படையை வச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரியும் எல்லா அரசியல் கட்சியும் மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தவொடனே திமுக தான், அதிமுக தான் அந்த மாதிரி சொல்றதுமே வந்து அது வேலிடான கேள்வி இது. அதாவது நீங்க தமிழ்நாட்டோட சாபக்கேடு. திமுக மேல எந்த பழி சொன்னாலும் அது நிற்கும், அபாண்டமான பழி கூட நிற்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருக்குதுங்க. ஆக்சுவலா திமுகவை அதை பத்தி நினைச்சு பார்க்கணும். மக்கள் இறப்புங்கிறது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அதுக்கு வந்து உங்க கட்சிய சில பேர் குறை சொல்றாங்க, ஆனா நிறைய பேர் வந்து இது இருந்திருக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு இழுக்குன்றனா. திரு ஸ்டாலின் வந்து இதை பத்தி அவர் நினைக்கிறேன். ஏன் என் கட்சிக்கு இவ்வளவு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு? நாங்க இப்படி பண்ணுவோமா? நாங்க ஆட்சியில இருக்கிறோம், ஏதாவது மக்கள் சாகணும்னு நினைப்போமா? அரசியல் ஆதாயத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் நாங்க செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. ஏன் மக்கள் வந்து சொல்றாங்க, ஏன் நிறைய பேர் நம்புறாங்க அப்படிங்கன்னா அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா இப்படி பண்ணிட்டு நம்ம அரசியல் பண்ணான்னு விஜய் நினைக்கிறதும் தப்பு தானே. உங்களுக்கு கன்க்ளூசிவா ப்ரூஃப் இல்லை, எல்லாமே அரளி புரளியா நீங்க கிராமத்துல வந்து மரத்தில உட்காந்து பேசுற மாதிரி தான் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கேன். அதே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவர் பண்ணாரு, இவர் பண்ணாரு, பிளேடை வச்சாரு, ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் வந்தது, தள்ளி விட்டாங்க, அடிச்சாங்க, இது எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க கேட்க வேண்டியது இம்பார்ஷியல் என்கொயரி. விஜய் கேட்க வேண்டியது அதுதான். ஏன்னா இப்ப நீங்க அருணா ஜெகதீசன் கமிஷன் மேல நம்பிக்கிறேன்னா இப்போ சிட்டிங் ஜட்ஜி வச்சே போடுங்க, சிபிஐ கேளுங்க. இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து நியாயமான கோரிக்கைகளை வைக்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே முடிவு நீங்களே எழுதிட்டீங்க, நீங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ஜட்ஜ்மெண்ட். இது சதி திட்டம், எங்களை முடக்குறீங்க, எங்களை டார்கெட் பண்றீங்க அப்படின்ட்டு. இது நல்லதே கிடையாது, ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. திமுகவும் வந்து இப்போ வந்து இவங்க சோசியல் மீடியால அபியூஸ் பண்ணவங்க, புரளியை கலப்பினவங்க எல்லாம் நாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் கிளப்பிருக்கிறாங்க, அதுவும் ரொம்ப கேவலமா இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களா? இப்ப நீங்க அது அந்த புரளி கலப்புறவங்க, வன்முறையை தூண்டுறவங்க அரெஸ்ட் பண்ணா உங்க சைட்ல பண்றவங்களும் இருக்காங்கல்ல. கண்டிப்பா அரசுல உள்ளவங்க இல்ல, அரசுக்கு ஆதரவா நீங்க அக்னாலஜ் பண்ணி அவங்களை கொண்டாடுற ஆட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் இப்ப இந்த ரெண்டு பக்கமும் தவறு நடக்கிறதுனால என்ன வேணா சொல்லலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்ப விஜய் என்ன வேணா சொல்ல, திமுகவை இப்ப ரஷ்யா யுக்ரைன் ப்ராப்ளத்துக்கு திமுகன்னு அவர் சொன்னா கூட மக்கள் நம்பவும் நினைப்பாரு. அவரு அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு மோசமான ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்நிலை நிலவுது. இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம வேற டைரக்ஷன் போகணும்னா நம்புறதுக்கான காரணங்களே இல்லாம இருக்கு. அந்த சூழலை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து அவங்க பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து திமுகவினர் வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கும்போது யார் மேலதான் தப்பு அப்படிங்கிறது ஒண்ணு குழப்படாமலே இருக்கு. அது இப்போ வந்து சொல்லுவாங்க, உண்மை வந்து இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, நடுவில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சம்வேர் இந்த மிடில்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த சுச்சுவேஷன்லையும் அதுதான். அதை வந்து ஒரு பாரபட்சமற்ற விசாரணை மட்டும்தான் வெளில கொண்டு வர முடியும். வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆயிடுச்சுல்ல. இப்போ ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அதில் ஆக்சுவலாக பாலிடிக்ஸும் சேர்த்துக்கணும். எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற்றுடணும், எந்த வழியிலையாவது நாங்கள் ஜெயிச்சிடணும், அட் ஆல் காஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல மாட்டேன்,
எல்லா மாநில அரசியல்லையும் தேசிய அரசியலையும் அதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்பார்த்தது தான். மக்கள் அல்லது வந்து நடுநிலையாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உண்மை வெளில வரணும். உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து யாராவது காரணங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணணும், நம்பர் 1. அப்புறம் ஃபியூச்சரில் இது நடக்கக்கூடாது. அதற்கான வழியே இந்த விசாரணை வந்து அமைக்கணும். இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே அவங்க வந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. ஐ திங்க் 5 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருந்தோம், நம்ம வரி பணத்தை செலவு பண்ணியிருந்தாங்க அரசாங்கம். பட் அதுக்கான அந்த ஆக்ஷன் வந்து எதுக்காக அமைச்சாங்களோ அந்த காரணத்துக்காக நடக்கல. ஏன்னா உண்மை இந்த ஷூட்டிங் ஆர்டர் பண்ணால் பொதுமக்கள் இருந்திருக்கிறாங்க, அதுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கணும்னு பெரிய அளவில் தண்டனை கொடுக்கப்படல. ஸோ அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ யார் கொடுத்தா, அல்லது அரசியல்வாதியா அவங்க கொடுத்தாங்களா, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நடந்ததா? அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நான் அந்த டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். பெரிய லேப்ஸ், இவ்வளோ பெரிய டிசிஷனை யார் எடுத்தது? ஆஃபீஸர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்கள பொறுப்பாக்கணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு நிறைய இடங்கள்ல வந்து இப்போ தண்டனை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட தமிழ்நாட்டிலேயே வந்து நடந்த கஸ்டோடியல் டெத்துக்கு காவலர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, சிறு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தும் அதற்கான ஒரு ஜஸ்டிஸ் நடக்கலை இந்த ஆணையத்துக்கு அப்புறமும் அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஆதங்கம் எல்லாருக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ உடனடியாக அமைச்சு அவங்களும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பட் மக்களுக்கு இது இம்பார்ஷியல் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த 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 மிஸ்ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப என்ன சொல்லுதுன்னா அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் சென்ட்ரலில் சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய அரசு ஏஜென்சிஸ்லாம் வந்து இது இப்போ அரசியலாக்கிட்டாங்க, அதை வந்து பயஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னு. அதேமாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கக்கூடாது. காவல்துறையோ அல்லது இந்த மாதிரி ஆணையம் அமைச்சா அது உண்மையை வெளில கொண்டு வருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட் ரொம்ப இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். காவல்துறை அரசியல் மயமாக்கப்படக்கூடாது. இவங்க இந்த கட்சி, அவங்க அந்த கட்சி, இந்த ஐபிஎஸ் இந்த கட்சி, அந்த ஐபிஎஸ் இந்த கட்சி, அந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் நிலவுது. அது வந்து அதெல்லாம் மாறணும். அவங்க வந்து தங்களுடைய நியூட்ராலிட்டியை, தங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணணும். வேலையை அரசியலில் யார் இருந்தாலும் அவங்க வேலையை கரெக்டாக செய்யணும். அந்த சூழ்நிலை உருவாகும். நான் இந்த கரூர் உயிரிழப்புக்கு கூட அது ஒரு பேசு பொருள் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டே பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக நீங்கள் இது கொடுக்காதீங்க, பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லலாம், கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் இதனால வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பீடு நடக்கும், அதில் வந்து உயிரிழப்பு வரலாம், மக்களுக்கு சேதம் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு காவல்துறை உயரதிகாரி நினைச்சாருன்னா ஒரு அரசியல் அவருடைய மாஸ்டர்ஸுடைய வார்த்தையும் அவர் வந்து கேட்க வேணான்றாங்க. ஏன்னா அவர் கண்கூட பார்க்குறாரு, மனசாட்சிப்படி இயங்கணும். அவங்க பொலிட்டிக்கல் கால்குலேஷன் பொலிட்டிஷியன்ஸுக்கு இருக்கும். நான் இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதையும் தாண்டி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசு அதிகாரிகளுக்கு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, காவல்துறைக்கு இருக்கு. இந்த கரூர் உயிரிழப்பு வந்து ஒரு சதி வேலை அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தொண்டர்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தாங்க சொல்லுவோம். அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து உடனடியாக வேர்டிக்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவரு காரணம், அதுக்கு அவரு காரணம். இது நம்ம இப்போ இருக்கிற ஈராவுடைய ரிஃப்ளெக்ஷன். இது நாட் ரைட் அட் ஆல். எல்லாத்துக்கும் ஒரு டியூ ப்ராசஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டியூ ப்ராசஸே வந்து இப்போ நிறையா கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதுவே பெரிய சோகம்தான். யார் தான் நம்புறது? இப்போ காவல்துறை, ஜுடிஷியரி, அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்கெல்லாம் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அவங்க வந்து நியாயத்தை செய்வாங்க, நேர்மையாக நடந்துப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து இந்த ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ். இது இப்படி தான் நடந்திருக்கும். அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் பிரச்சனையாக பார்க்குறது இல்லை, பிரச்சனையை நம்மளோட கோணத்தில் பார்க்குறோம். அதனால வர ஒரு இது. திமுகவை சார்ந்தவர்கள், அவங்க ஐடிவிங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் விஜயை டீமீன் பண்ணுறாங்க. அவர் வந்து இதை டெலிபரேட்டே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்க்குறோம். அது எப்படி தவறோ அதே மாதிரி இது வந்து ஒரு சதி திட்டம்னு சொல்கிறதும் தவறு. அதற்கான கான்க்ரீட் ப்ரூஃப், ஏதோ வந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கிளிப்போ அல்லது வந்து ஒரு வேற ஏதாவது மக்களுடைய பேச்சோ இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் வந்து இது நான் பார்த்தேன்னு சொன்னோன்னா அதையே நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. அவர் வந்து நீங்கள் தாவேகாவோட ஆதரவாளராக இருக்கலாம், திமுக எதிர்ப்பாளராக இருக்கலாம்,
அல்லது சென்சேஷனலாக பேசினா இப்போ வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியா ரீல்ஸ் ஷார்ட்ஸு யுகத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து நம்ம பேசுறது வந்து பரவணும், வைரல் ஆகணும். இந்த வைரலுங்கிற வார்த்தை வந்து ஒரு வைரஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். நிறைய சோஷியல் மீடியாவில் நான் தீர்ப்பு எழுதி ஆகணுங்கிற நிறைய பேர் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. நான் தீர்ப்பு எழுதிடணும், நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடணும். அதாவது பைனரி, இது அல்லது அது. உண்மைங்கிறது வந்து எப்போதுமே நடுவில் தான் இருக்கும். நான் நினைக்கிறதும் இல்லாமல் இருக்கும், என்னுடைய எதிரி நினைக்கிறதும் இல்லாமல் கூட இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இதை சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, இதேமாரி சோஷியல் மீடியாவில் நிறைய பரவுது அதுன்னு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சரியான நடவடிக்கை தான். ஏன்னா இறந்து போனவங்க நம்ம மக்கள், அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்க கூட நம்ம சொல்ல முடியாது, தாவேக்கா தொண்டர்களும் சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு பெரிய பாப்புலரான லீடராக இருக்கிறதுனால அவரை பார்க்க வந்தவங்களா கூட இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன அரசியல் மயமாக்கப்பட்டவங்களா? அவங்க ஓட்டர்ஸா? ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போனதுனால அவங்க போனாங்க. ஸோ அந்த சோகம் தான் நம்மளை இயக்கணும். இவ்வளோ பெரிய இழப்பு இது, என்ன ஆனாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாதுங்கிற போது அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதுமாரி வைல்டு அலிகேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. தீர்ப்பு இது அந்த நாணயத்தினுடைய முடிவு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது வந்து சோஷியல் மீடியாவில் போகிற சண்டையாக மாறிடும். விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய கான்ஸ்பிரன்சி தியரி வந்து பரப்புறாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வருது. இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது? இது இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்க செய்யக்கூடியதான், எதிர்பார்க்கறது தான் இது. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நீங்கள் வந்து ஒரு க்யூவில் போங்க, சத்தம் போடாமல் போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, வண்டியை தாறுமாறாக ஓட்டாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, எலக்ட்ரிக் போலில் ஏறாதீங்க, மற்றவங்க வீட்டு பால்கனியில் போய் நிற்காதீங்க, கடை கூரையில் நிற்காதீங்க, இப்படிலாம் சொல்ல வேண்டி இருக்கிற ஒரு ரசிகர்கள்கிட்ட இதை செய்யாதீங்கன்னு எப்படிங்க சொல்கிறது? அது நான் என்னோட அண்ணனுக்கு நான் செய்யாமல் யாருப்பா செய்வேங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ரொம்ப சோகம்தான் இதெல்லாம். எனக்கு வந்து என்னென்னா, இவ்வளோ பெரிய இளைஞர் சக்தியை வச்சிருக்கிற விஜய் வந்து அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரேஷ்னலாக, கொஞ்சம் ஒரு லாஜிக்கலாக பிஹேவ் பண்ணுறதுக்கு பறக்கலையே. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். அவங்கள்ட்ட வந்து ஒரு மிடில் பாத்தே கிடையாது. உண்மையான ஜனநாயகம், உண்மையான ஒரு ஒரு ஆரோக்கியமான கட்சினா யாரை வேணா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாங்கிறது. அதை வந்து இப்போ கவினுடைய கொலைக்கு வந்து விஜய் பேசணும்னா அவங்க கட்சியில் உங்களே கேள்வி கேட்கணும். ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணா, நீங்கள் பேசணும்னா, இது நியாயம்ண்ணா, நீங்கள் பேசணும்னான்னு கேட்குற நிலைமையில் இருக்கிறது தான் வந்து ஜனநாயகமான கட்சிங்க. அப்படி இல்லையே, இது ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. விஜய் அவர்களை அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க. அதுதான் பிரச்சனை. இது தனி மனித வழிபாட்டில் அது இருக்கிற மிகப்பெரிய தலைவலி. அம்பேத்கர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து இது ஹீரோ வர்ஷிப்புங்கிறது வந்து ரிலீஜனில் வேணால் உங்களுக்கு ஒரு நிர்வாணத்தை கொடுத்துடலாம், அரசியலில் வந்து இது அழிவு பாதைக்கு கட்டாயம் விட்டு செல்லும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம இங்கே கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அக்னாலஜி பண்ணாலும் நீங்கள் சொல்கிற இந்த கன்ஸ்பிரசி தியரிஸ்க்கெலாம் வந்து அவங்க அண்ணனை காப்பாற்றுறதுக்கு அவங்க தொடுக்கிற போர் இது. எங்கள் அண்ணன் மேலேயே போய் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எப்படி நாங்கள் இயங்குறோம் பாருன்னு இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி பேர்லாம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து களமாடுறது. இது எப்படி தடுக்குது? 75 வருஷம் இருக்கிற திமுகலேயே அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க தே ஆர் நோ பெட்டர் தென் விஜய்ஸ் ஃபேன்ஸ். அவங்களாம் ஒன்றும் பெரிய உச்சாணி கும்பலாம் இல்லை. அவங்களும் அறம் மரம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி கூட நம்ம ரிலேட்டிவாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சுயமரியாதை, ஒரு சமத்துவ பாரம்பரியத்தில் வந்தவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டவரிங் லீடர்ஸ் பெரியார் அண்ணாலாம் அவங்க வளர்த்த கட்சியிலேயே இப்படி இருக்கிறாங்க. இது 2 வருஷ கட்சி, சினிமா ரசிகர்களாக உருவாகிற கட்சி. நம்ம என்னத்தை சொல்கிறது? ப்ராக்டிக்கலாக பார்த்தா வந்து அது செய்ய முடியாத வேலையோ, ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரி தான் எனக்கு தோணும். அது இந்த சோஷியல் மீடியா இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி ட்ரூத். முதல்ல வந்து நான் ஏதாவது என்னோட கருத்தை சொல்லிடணும், உண்மையோ பொய்யோ நான் வந்து போய் என்னுடைய போஸ்ட்டை போட்டணும்னு இருக்கிற மனநிலை. இந்த கரூர் பேரிழப்புக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து எஃப்ஐஆரில் கூட அது பதிவு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து தாமதமாக வந்ததுனால வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் அதிகமானதுனால இந்த நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து தாமதமானது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தாமதமானதுனால தான் கூட்டம் ரொம்ப அதிகமாச்சு, கூட்டமானதுனால தான் மக்கள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு டாக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் தாமதமானது வந்து யதார்த்தமாக நடந்ததா, இல்லை அவர் வந்து மக்கள் எனக்காக நிறைய பேர் இருக்கட்டும், கூட்டம் காட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் லேட் ஆகும்? விஜய்க்கு வந்து இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம டயத்துக்கு போகலைன்னா நம்ம ரசிகர்கள், இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. அதாவது இதில் என்ன சிக்கல்னா,
அந்த நம்ம வேண்டேஜ் பாயிண்ட்டை விட்டுட்டு வெளில போயிட்டோம்னா இடம் கிடைக்காது. உள்ளே இருந்து வெளில வந்துட்டோம்னா திரும்பி போக முடியாது. ஸோ டாய்லெட் போக முடியாது. அப்புறம் வந்து குடி தண்ணீர் கிடையாது. சாப்பாடு இல்லாமல் நாமக்கல்ல 8:45 வர வேண்டியவர் 2 மணிக்கு 2:30 மணிக்கு பேசிட்டு இருக்காரு. ஆனால் கரூர்ல 12 மணிலேருந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரூருக்கு வந்து அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு 7 மணி ஈவினிங் 7 மணிக்கு முன்னாடி சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவ்வளோ பேர் கரூர்ல வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். 8:45 நாமக்கல்ல பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. நீங்க 8:45 நாமக்கல் போகிறதுக்கு என்ன சின்சியரான எஃபர்ட் எடுத்தீங்க? நீங்க 8:45 சென்னையிலேருந்து கிளம்புறீங்க. எப்படிங்க கரெக்டுங்க? அதாவது இது இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உலகத்துல இல்லாத ஒரே ஒரு மோசமான பழக்கம் நம்மள்ட்ட இருக்குது. லேட்டா போறது ஃபைன். ஒருத்தரோட ஒரு மீட்டிங் வச்சிருப்போம், 1/4 மணி நேரம் லேட்டா போனோம், 1/2 மணி நேரம் லேட்டா போனோம், வெயிட் பண்ணிருப்பாரு, அவரு லேட்டா வருவார். இப்படி நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இது படு மோசமான ஒரு மனநிலைங்க. அது வந்து அரசியல் தலைவர் வந்து he must lead by example. அவர் பங்க்சுவலா போய் காமிக்கணும். அதற்கான முயற்சி என்ன எடுத்தாரு? நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து கார்லயே போடலாம். சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து கார் 3-3.5 மணி நேரத்தில் வந்துடலாம். நீங்கள் வெடிகாலையெல்லாம் கிளம்புனீங்கன்னா 3 ஹவர்ஸில் அவருக்கு இருக்கிற அந்த பவர்ஃபுல் கார்ஸ் என்ஜின்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம். பண்ணல, முதல் நாள் போய் தங்கலாமே. நாமக்கல்லையோ திருச்சியிலையோ முதல் நாள் நைட்டு தங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாக கிளம்பி நீங்கள் 8:45 போய் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். 8:45 மீட்டிங் வந்து 10 மணிக்கு கூட நடக்கலாம். தட் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா கூட்டம் வழி விடலைங்க. ஆனால் அதை நீங்கள் 2:30 மணிக்கு நடத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று என்னன்னா, இவருக்கு வார்னிங் சிக்னல்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு. விக்கிரவாண்டி ஓகே, முதல் மாநாடு. மதுரை மாநாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு மிரக்கல். நான் வந்து அதில் டிவிலலாம் நான் லைவ் பண்ணிட்டு இருந்தேன். லைவுக்கு நான் போயிருந்தேன் பேசுறதுக்கு. எனக்கு பயங்கர பயமா இருந்தது. ஏன்னா அவங்க விஜய் பேசும்போது நெருக்கி அடிச்சுட்டு வராங்க மேடையை நோக்கி. விஜய் கட்சிக்காரங்களுக்கே பயங்கர பயம் வந்துருச்சு. ஏதோ வந்து இங்க ஸ்டாம்பீட் நடந்து இங்க வந்து உயிரிழப்பு நடந்துருமோன்னு நினைச்சிட்டு அவங்களுடைய தீர்மானத்தை கூட படிக்க முடியாம முடிச்சு விட்டாங்க. அப்ப என்ன பண்ணும் இது? அப்புறம் திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கேயும் அவர் பண்ணிட்டாரு. எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரு வந்து இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குங்கிறத கணித்து சீக்கிரமா போயிருக்கு. அல்லது ரசிகர்களுக்கு மெசேஜ், வீடியோ மெசேஜ், அவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க பேசினா கேட்பாங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ அவருடைய இன்ஸ்டா அல்லது இதுல எக்ஸ் தளத்துல யூடியூப்ல இதே மாதிரி என்ன தொடர்ந்து யாருமே வரக்கூடாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரக்கூடாது. நீங்க வந்து என் வண்டியில சைட்ல வரக்கூடாது. குழந்தைங்கள்லாம் 100% கூட்டம் வரக்கூடாது. முடியாத கர்ப்பிணிகள், வயதான பெண்கள்லாம் வரவே கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா உங்க அண்ணன் வரமாட்டேன், திரும்பி போயிடுவேன், மீட்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் அரசியலை பத்தி நான் திங்க் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லி இருக்கணும். ஆனா வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல அறிவுரை சொன்னாலே அது இன்னமும் வந்து ஒரு பூமர்த்தனம், நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னாடி வாங்க, டயத்துக்கு வாங்க, வரிசையில் நில்லுங்க, அங்க ஏறாதீங்கன்னா சொல்லவே முடியாத ஒரு மனநிலை இருக்குது. இங்க சொன்னா நம்மளை எப்படி எல்லாரும் நினைப்பாங்களோங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல விஜய் ஆன்சர் நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பத்தி ஒரு மதுரை மீட்டிங்ல பேசுவாருன்னு நினைச்சேன். இந்த தள்ளுமுள்ள பத்தி பேசல. திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் பேசுவார், எங்கேயுமே அட்ரஸ் பண்ணல. அதனாலதான் அவருடைய கிரிட்டிக்ஸ், நீ இதை என்ஜாய் பண்றியா? இந்த கூட்டம் கூடுறதையும், பின்னாடி வந்து பயங்கரமா 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம வந்து கத்துறதையும், கை கொடுக்கறதையும், மாலை போடுறதையும், வேலு கொடுக்கறதையும் இதை என்ஜாய் பண்றீங்களா? பின்னாடியே வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருந்து, நீங்க சொல்லியிருந்து வராங்கல்ல, இறங்கி வண்டியில நீ ஏன்பா வரீங்கன்னு கேட்கலாம். போலீஸ் கிட்ட ஒரு பேரிகேட் போட சொல்லலாம். நாமக்கல்ல இருந்து திருச்சி இது வரைக்கும், கரூர் வரைக்கும் எப்படி ஏன் பின்னாடி வரீங்க? அதெல்லாம் இது ஒரு இது காரணம் இல்லையா? இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் இல்லையா? இதெல்லாம் அவர் பண்ணணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடணும். அவர் அரசியல் இயக்க நடத்த வந்திருக்காரா, கட்சி நடத்த வந்திருக்காரா, அல்லது ஒரு கல்ட்டு நடத்த வந்திருக்காரா? அந்த கேள்விக்கு அவர் ஒரு தெளிவான விடை கொடுத்துடணும். இது கல்ட்டு தான். இப்போ இது வரைக்கும் நடந்துருக்கிறது கல்ட்டு.
அவர் வந்து அரசியல் இயக்கம் நடத்தணும்னா அவங்களை கொஞ்சம் நெறிப்படுத்தி ஆகும். இப்போ இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் பத்தி வந்து இப்போ எல்லாருமே பேசுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி சார் நம்ம சரி பண்றது? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் வந்து இப்போது ப்ரைமரி ஸ்கூல்லையே ஒரு 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 பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும்னு குழந்தைகளுக்கு நம்ம பாடம் எடுக்கணும். அதை வந்து நம்ம விக்ரஸாக செஞ்சாகும். அது இல்லாமல் நீங்கள் இது நம்மளோட வாழ்க்கை முறையாக அது மாறாத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நான் இதில் பெரிய கொடுமை என்னென்னா, நீங்கள் வந்து விமானத்தில் பயணம் செய்கிறவங்க பெரும்பாலும் படித்தவங்க, பணக்காரங்க, ஓரளவுக்கு பணம் உள்ளவங்க. நம்ம இந்திய விமானங்களில் போனால் போய் தெரிஞ்சிடும் நம்மளுடைய லேக் ஆஃப் டிசிப்ளின். ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஜப்பான் அல்லது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறவங்க, இந்த 2 பக்கமும் சீட்டில் உள்ளவங்க நின்று லேண்ட் ஆகி நீங்கள் எழுந்திரிக்கலான்னு அவங்க ஸ்டூவர்ட் சொன்ன உடனே ஓவர் ஹெட் பின்னில் இருக்கிற லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில போவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களாக நவுந்து போயிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி சீட்டில் உள்ளவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. நம்பூர் இடத்துல நடக்கும். லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அந்த ஓவர் ஹெட் ரேக்லேருந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த என்ன ஆகும், முதல் சீட்டு உள்ளவங்க பின்னாடி வர முடியாது, உடனே அவங்கள இமீடியட்டாக வர முடியாது. இது வந்து அப்படியே சீட்டு கட்டு மாதிரி எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். பொறுமைங்கிறது இங்கே கிடையாது. நம்ம ஊர் சிக்னலுக்கு போய் பாருங்க, நீங்கள் யார் வந்து எவ்வளோ பேர் சிக்னலை மதிக்கிறாங்க. சிக்னலை மீறி போகிறத பெருமையாக நினைக்கிற ஊர். அதாவது உங்களோட உயிர் மட்டும் இல்லை, எதிரில் வரவங்களுடைய உயிரையும் நீங்கள் துச்சமாக மதிக்கிறீங்க. எந்த ஆர்டருமே கிடையாது. யார் சீக்கிரமாக மீறி போகிறாங்களோ அவன் தான் ஸ்மார்ட்டு அப்படின்னு நினைக்கிற ஊர். நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளை திட்டுறது பின்னாடிலேருந்து, உனக்கு அவசரம் இல்லைன்னா நீ நில்லு, எனக்கு விடுங்கிறது, ஹார்ன் அடிக்கிறது. எவ்வளோ ஹார்ன் அடிக்கிறோம் ரோட்டில். மற்றவங்களுடைய உணர்வுகளையோ மற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதையோ நினைக்கிற ஊரே கிடையாது. நம்ம ஆரம்பத்திலே பேசிட்டு இருந்த மாதிரி குடிநீர் வசதி, பெண்களுக்கு வந்து டாய்லெட் வசதி எங்கெங்க இருக்கு? நம்ம இன்னும் வந்து ரொம்ப பிற்போக்காக தானே இருக்கிறோம். ஹெல்மெட்டை வந்து பெட்ரோல் டேங்க் வச்சு ஓட்டுற ஊர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் டேங்க் எது ஹெல்மெட்? அதாவது போலீஸ் பிடிப்பாங்கன்னு ஹெல்மெட் போடுற ஊர். என் மண்டே நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கு நான் இருக்கணும்னு நினைக்காம இது ஒரு விதிக்காக, ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு போயிட்டு இருக்கோம். ஓவராலாகவே நீங்கள் யூரோப்பில் யூஎஸ்லாம் பப்ளிக் பிளேஸஸ் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. நம்ம ஊரில் இல்லவே இல்லையே. அது நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல மாட்டேன், இந்தியா முழுவதும் அது இல்லை. அது ஒரு சேட் ரியாலிட்டி. நம்ம எங்கே போனாலும் டூரிஸ்டாக போனால் கூட நம்ம கெட்ட பேர் தான் நம்ம வாங்கிட்டு வரோம். பப்ளிக்காக லிட்டர் பண்ணுறது, க்யூவில் நிற்காதது, ஷார்ட்கட்டில் போகிறது, இதெல்லாம் மாறணும். இது வந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னு தெரியல. ஆனால் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு, ஆன்மீக கூட்டங்களுக்கு, சினிமா அல்லது வந்து இசை நிகழ்ச்சிகளுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இதற்கப்புறம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு உயிர் கூட சாகக்கூடாதுங்க. 40 விட்டு 41 விடுங்க, ஒருத்தர் கூட வந்து இந்த தள்ளுமுள்ளுனால இறக்கக்கூடாது. பட் அதுக்கு மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்க வந்து இதுதான் அரசாங்கம் செய்யணும், போலீஸ் செய்யணும், அந்த கட்சிக்காரங்க செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் பொறுப்போட நடந்துக்கணும். அவர் வந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்லாம் வரக்கூடாது. எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் அப்யூஸுங்க. ஏதாவது அந்த மாநாட்டுக்கு வந்த பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து குழந்தை வளர்க்க தகுதி இல்லாதவர்கள். நீங்கள் வந்து அவங்க ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், ஜெர்மனிலாம் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் அவங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு, நீங்கள் குழந்தை வளர்க்க தகுதி இல்லாதவர்கள், குழந்தை உங்கள்கிட்ட பாதுகாப்பாக இருக்காது, இதுமாரி சேஃப்டி இல்லாத இடத்துக்கு நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போகிறது எப்படி கரெக்டு? குழந்தைங்க அதுக்கு கான்சென்ட் கொடுக்க முடியாதுல்ல. நம்ம தான் பொறுப்போட இந்த இடத்துக்கு வந்தால் என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, நான் கூட்டு போகக்கூடாதுன்னு பொறுப்போட இருந்துக்கணும். நீ சம்மந்தமே நம்ம குழந்தைய ஒருத்தர் பார்த்துங்க, இன்ஃபென்ட்டு என் குழந்தைக்கு தளபதி வந்து பேர் வைக்கணும்னு அந்த குழந்தைய வந்து ஒரு ரேப் பண்ணி ஒரு துணியில் கூட்டு வராரு. குதிச்சிச்சு எனக்கு. அது இந்த குழந்தை கேட்டுதா? அந்த 41 பேர் இறந்ததுல வந்து 7 பேர் குழந்தைகள் நினைக்கிறேன். அநியாயங்க. அது அந்த துக்கம் நம்மள இப்போல தூக்கத்தெல்லாம் நம்ம ஹார்ன் பண்ணுதுங்க. அந்த பாவங்க எங்க மாமா, எங்க விஜய், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. குழந்தைய வீட்டில் பாருங்க, டிவியில் பாருங்க, அவங்க மாமாவான்னு சொல்லணும். நீங்கள் கூப்பிட்டுட்டு போகிறது எப்படிங்க கரெக்ட்? அது இன்ஃபேக்ட் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள சார்ஜ் பண்ணுறதுக்கு, கேஸ் போடுறதுக்கான எல்லா முகந்திரமும் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இந்த சோகம், சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை பனிஷ் பண்ணுவாங்க. எவ்வளோ நடந்து இப்போ நீங்கள் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து நீ சாப்பிடலைன்னா பூதம் வரும், பிடிச்சி கொடுத்துருவேன்,
பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தை போய் ஸ்கூலில் சொன்னதுன்னு வச்சுங்களா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய வச்சுட்டு போயிடுவாங்க. குழந்தை வளர்க்குறதுக்கு எதிரான இதெல்லாம் அதே மாதிரிலாம் மிரட்டக்கூடாது, குழந்தைய அடிக்கக்கூடாது. நம்ம ஊரில் அடிக்கிறது சாதாரணம் இல்லையா, ஸ்கூல்லையோ அல்லது வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. பெற்றோர்கள் அடிக்கிறது, மிரட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, குழந்தைய வந்து த்ரெட்டன் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாதுன்னு விதிமுறையே இருக்கு. பப்ளிக்காக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் நார்வே ஸ்வீடன்லாம் இதுமாரி பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னா கூட நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் நம்மளை அவங்களால முடிவெடுக்க முடியாது குழந்தைகள். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் தான் பெற்றோர்கள் தான் முடிவெடுக்கணும். உங்களுடைய விஜயை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமா? அந்த குழந்தையோட வாழ்க்கையே நீங்கள் ஒரு இதுவாக கொடுக்கலாமா? நீங்கள் ஒரு விலையாக கொடுக்கலாமா? தாவேகா நிர்வாகிகளுடன் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்காரு. அடுத்தவருடைய நகர்வு எப்படி சார்? அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய அரசியலேயே கேள்விக்குறி அப்படின்லாம் சொன்னாங்க, எதிர்காலமே கேள்விக்குறிலாம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்லை மக்கள் வந்து அவர் மேல கோபமா இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. நான் வந்து என்னுடைய விருப்பம் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலில் வெற்றி பெறதான் நோக்கமா இருக்கும். அதுக்காக தான் கட்சி நடத்துறாங்க. ஒரு 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 ஃபுட்பால் போட்டியில் விளையாடுறது ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்க, கோல் அடிக்கணும் தான் விளையாடுறாங்க. அதே மாதிரி அரசியல் அவங்களுடைய கோல் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். ஆனா மனசாட்சியோட ஒரு கட்சி நடக்கணும்னா தேர்தல் வெற்றி மட்டும் அரசியல் கிடையாது. நீங்க வந்து நிறைய இதுல வந்து பிரச்சனைகள்ல வந்து உங்களுடைய மனசாட்சியோட நீங்க பேசணும், நியாயத்தை பேசணும், நேர்மையின் பக்கம் இருக்கணும். அதனால உங்களுக்கு அரசியல் தோல்வி கூட வரலாம். ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து நெஞ்சு உரத்தோட நீங்க வந்து உண்மையை பேசணும். அதை வந்து விஜய் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இம்மீடியட்டா அவர் போயிருக்கணும். அதனால வந்து எனக்கு வந்து இந்த இழப்பு வரும், எனக்கு இமேஜுக்கு சரிவு வந்துடும், அல்லது வந்து மக்கள் கோபத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா ஃபேஸ் பண்ணுங்க. இவ்வளோ அன்பு கொடுக்குற மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கோபத்தையும் வாங்கிக்கல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட அவங்க வந்து உங்களை வந்து அந்த உரிமையோட சண்டை போட்டாலும் அது அவங்களோட விஜயின் சண்டை போட்டாங்கன்னு எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் வந்து அங்கே போகாதது என்ன வேணா காரணம் சொல்லலாம். நான் சொல்ற காவல்துறையிட்ட அமைதியான முறையிலே அவர் போராடி இருக்கலாம். என்னை விடுங்க, நான் பார்த்துட்டு தான் நான் ஊருக்கு போவேன், என்னால் தூங்க முடியாது, எனக்கு அப்படி சோகம் அவ்வளோ என்னை வந்து வாட்டுதுன்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் அரசியல் வந்து நீங்கள் வந்து இப்போ அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளை பற்றி கேட்டீங்க. அவர் அந்த தனி மனித பிம்பத்தை வச்சு அரசியல் நடத்துறாரு. மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார், எல்லா தொகுதிகளையும் விஜய் தான் நிற்கிறார். அவருடைய கிரிட்டிக்ஸ் என்ன கேட்குறாங்க, விஜய் முகம் மட்டும் போதுமா, இப்போ உசிலம்பட்டியில் யார் நிற்பா, வேற ஒரு கிருஷ்ணகிரியில் யார் நிற்பா, அங்கெல்லாம் வேட்பாளர்கள் இருக்காங்களா? ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ளவங்களை யாருமே கூட்டு வரல, எல்லாருமே அவங்க ரசிகர் மன்றத்திலிருந்து உள்ளவங்களை தான் நிர்வாகிகள் ஆக்கிறார், மாவட்ட நிர்வாகிகள் ஆக்கிறாரு. கூட இருக்கிற ஆனந்த் கூட அவர் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவர் தான். இப்போ அந்த ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், கொஞ்சம் நிர்மல்குமார் இவங்களாம் தான் வந்து அதுலேயே வந்து அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா எத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்காரு, இவர் நிர்மல்குமார் கொஞ்சம் இருந்திருக்காரு, அவரும் வந்து ஒரு பெரிய சீனியர், ஒரு மினிஸ்டராக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர் கிடையாது. அருண்ராஜ் இப்போ தான் வந்து ஐஆர்எஸ்லேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவங்களாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் வந்து ஏதோ ஒரு 3 எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து சீமானவங்களோட ஒர்க் பண்ணதான் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவருடைய இன்ஸ்டிங்க்ட் படி அரசியல் பண்ணும். உண்மையிலேயே சூப்பர் ஸ்டாருங்க. சினிமாவில் மோசமான படம் எடுத்தா கூட ஓடுது அவருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப சுமாரான படம் கூட சூப்பர் ஹிட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவர். அது அவர் படத்தை கொண்டாடிடுறாங்க ரசிகர்கள், கலெக்ஷன் கொடுத்துடுறாங்க. ஆனால் அரசியலுக்கு வரும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது வெற்றி. நீங்கள் நல்ல அரசியல் பண்ணாலே தோத்து போயிடலாம். அப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல அவர் சின்சியரா ஆனஸ்டா அவர் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான கட்டமைப்பு உருவாக்கணும். அவர் இப்போ இங்கே போனார்ல, திருச்சி, நாகை, திருவாரூர், இப்போ நாமக்கல், லோக்கல் ஆஃபீஸ் பேரர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அவர் மேலே போறாருல்ல, அவருடைய பஸ் மேலே பேசுறதுக்கு, இவர் தாங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் மிஸ்டர் குமார், உங்களுடைய பிரச்சனைகளை, இப்போ சிவிக் இஷ்யூஸ் இருக்கு, நீங்க வந்து குடிநீர் வரல, அல்லது ரோடு சரியில்லை, லஞ்சம் கேட்குறாங்க, அல்லது வேற ஏதோ ப்ராப்ளம், எவ்வளோ இருக்கு, சாதிய பிரச்சனைகள் இருக்கு நாமக்கல் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் சாதியம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறாங்க, பொதுப்பாதை இல்லை, தீண்டாமை சுவர் எழுப்புறாங்க, அல்லது வந்து சுடுகாட்டுக்கு போக வழி இல்லை, இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் இவர்கிட்ட கொண்டு வாங்க. இவர் வந்து எங்க தோழர்களோட வந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயலுவாரு, கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பாரு, மாவட்ட காவல் கண்காணிப்பார்கிட்ட பேசுவாரு, தாசில்தார்கிட்ட பேசுவாரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுவாரு, உங்களை திரட்டி போராட்டம் செய்வார். இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா?
நான் தான், என்னோட கட்சியோட எல்லாமும் நான் தான் அப்படின்னு அவர் முன்னாடி போகாம பரவலாக்கணும், அதிகாரம் பரவலாக்கணும். இப்ப நீங்க கரூர்ல மருத்துவமனைக்கு வந்து தாவக நிர்வாகிகள் வரேன்னா பயந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம போயிட்டா தலைமை என்ன சொல்லுமோ, இல்லை தலைமையை போக வேணாம்னு சொல்லிடுச்சு எனக்கு தெரியல. போயிருக்கணும், நீங்க எம்பவர் பண்ணுங்க. திமுக ஒரு காலத்துல அதை கரெக்டா செஞ்சுது. ஆனா அவங்களே இப்ப வந்து அதை அதுக்கு இதுவா மாறுபாடா இயங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்து எம்பவர்மெண்ட்லாம் வேணாம், ஆல் பவர்ஃபுல் தலைமையே இருக்கட்டும். ஏடிஎம்கேல அது வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிட்டு இருந்ததுனால எதுக்கு நம்ம ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ ஒரு சினிமா ஹீரோவோட இமேஜ்ல வர கட்சியில நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆனா அவர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு வலுப்படுத்தணும். மக்களுக்காக போராடுற ஒரு நிர்வாகிகளையும் ஓரளவுக்கு பவர் இருக்கிற நிர்வாகிகளையும் அவர் உருவாக்கணும். இல்லைன்னா நான் தான் பார்த்துப்பேன், எல்லாம் தலைவரோட ஆணைக்கிணங்கன்னா வேலைக்காகாது. இதுல என்ன எனக்கு பெரிய சிக்கல்னா, அவர் ஏடிஎம்கே மாடல ஃபாலோ பண்றாரு. அதாவது ஏடிஎம்கே கொடியில் இருக்கிற அண்ணா, ஏடிஎம்கேவை தோற்றுவித்த எம்ஜிஆர், வழி நடத்தின ஜெயலலிதா, இவங்கெல்லாம் வந்து அவர் ரோல் மாடலாக நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா எந்த கொள்கையும் இல்லாம அதாவது வழிபடுற தலைவர்களை கொண்டு வந்த கட்சிகள், வழி நடத்துகிற தலைவர்கள் கிடையாது. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்து கும்பிடுவாங்க, வணங்குவாங்க. இந்த மாதிரி தலைவர்களோட வளர்ந்த கட்சி ஏடிஎம்கே. அதே மாதிரி இவருக்கு தன்னுடைய கட்சியும் கொண்டு போயிடக்கூடாது. இவரையும் கேள்வி கேட்கணும். இவர் தெய்வம் என்ன, ஒரு சாதாரண ஆள் தாங்கிறத அவங்க தொண்டர்களுக்கு, சாதாரண ஆள் இந்த சென்ஸ் நம்மள மாதிரி இவர் ஒரு மனிதர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அவர்கிட்ட நம்ம பேசலாம், சண்டை போடலாங்கிற மாதிரி ஒரு உரிமையை கொடுக்கணும். இதெல்லாம் தான் அவர் வந்து எதிர்காலத்துல செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகப்படுத்தணும். ஏன்னா வந்து நான் திரும்ப அந்த அம்பேத்கருடைய அந்த கோட்டு தான் நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புறேன். தனி மனித வழிபாடு, ரிலீஜன்லாம் உங்களுக்கு நீங்க நினைக்கிறத வந்து உங்க மனசுக்கு கொடுத்துக்கலாம். அரசியல்ல 100% அது வந்து இதுதான் அழிவு தான், அழிவு பாதை தான் அது. அது எல்லா கட்சியிலையும் இருக்கு. இந்தியாவில் ஒரு சாபக்கேடு என்னன்னா, இந்த தனி மனித வழிபாடு இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியுங்கிறதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க ஆம் ஆத்மி பார்ட்டினா கேஜ்ரிவால், திரிணாமுல் காங்கிரஸ்னா மம்தா பானர்ஜி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னா ஜெகன், டிடிபினா சந்திரபாபு நாயுடு, இவங்க எல்லாருமே லார்ஜர் தென் லைஃப் ஜனநாயக பூர்வமானவங்க கிடையவே கிடையாது. நீங்க இப்ப அந்த பிஆர்எஸ்னு ஒரு பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் தனி மனித வழிபாடு, ஜனநாயக கட்டமைப்பே கிடையாது. ஒரே ஃபேமிலி, அவர் சந்திரசேகர் ராவ் கேசிஆர், அவர் பையன் பொண்ணு, அவங்களுக்குள்ளார சண்டை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னும் 20 வருஷம் தெலுங்கானா ஆட்சி பண்ணுவாங்கன்னு நினைச்ச கட்சி காலி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அது கொஞ்சம் கொள்கை பிடிப்பு வேற உண்டு. தனி மாநிலம் வேணும்னு போராடின கட்சி, தெலுங்கானா தனியா பிரியணும் ஆந்திர பிரதேஷ்னு போராடின கட்சிக்கு இந்த நிலைமைன்னா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கொள்கைகள்லாம் இல்லாத விஜய்க்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வரும். அதை அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மக்களோட அவரும் பப்ளிக்கா அவரும் பேசணும், பிரசிக்கிட்ட அவரும் பேசணும், தன்னுடைய கட்சிகளையும் தலைவர்களை உருவாக்கணும். அண்ணா செய்த பெரிய விஷயம் அதுதான். பெருந்தன்மையோட எல்லாரையும் உருவாக்குனாரு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்படுத்தினாரு. அதை வந்து விஜய் செய்ய முயலணும். பட் செய்வாருங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா யாரும் அவங்க கட்சியிலே ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. யார் அதை எங்க தளபதி சொல்றாரு, நீ யார் சொல்றதுன்னு கேட்டுவாங்க. இப்போ பாஜக எம்பி ஹேமமாலினி அவங்களுடைய தலைமையிலான ஒரு குழு வந்து கரூர் போயிருக்காங்க. அவங்க எந்த மாதிரியான விசாரணைகள் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னங்க பெரிய விசாரணை, அவங்க என்ன பெரிய இன்வெஸ்டிகேட்டர்ஸா? அவங்க மாநிலங்களில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கௌர் அக்ஷக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டில் கடத்துறாங்கன்னு எந்த காரணமும் இல்லாமல், எந்த விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணாமல் லிஞ்ச் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்களோட கடைகளில் வாங்காதீங்கன்றாங்க. இதில் வந்து பீமா கோரைகானில் வந்து ட்ரையலே இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் பேச முடியல. இவங்க பங்களாதேஷின்னு சொல்லிட்டு பார்டரில் கொண்டு போய் விடுறாங்க. வந்து வயதானவர்கள், கர்ப்பிணிகள் எல்லாரும் இந்தியாவில் 20 வருஷம் 30 வருஷம் வசித்தவங்கள அவங்க வந்து தேசபக்தியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த சம்பவத்தை வச்சு குழம்புன குட்டையில மீன் பிடிக்க பார்க்குறாங்க. என்னமோ விஜய்க்கு ஆதரவாக பேசி அவரை நம்ம இந்தியாவில் கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்குது. அண்ணாமலையுடைய பேச்சு, ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சு எல்லாமே அரசியல் பெனிஃபிட்டுக்காக இருக்குது. விஜய் பாதுகாப்பு இல்லை, கரெக்டு. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒத்துக்கிறேன். அதாவது அவருடைய கூட்டம் திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் கூட்டத்தை பார்த்துட்டு இந்த இடம் உங்களுக்கு பத்தாது, நீங்கள் கேட்ட இடம் உங்களுக்கு வர கூட்டத்துக்கு கரூர்லேயே இடம் கிடையாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது மைதானம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டு வாங்க, பெரிய ஊரா கோயம்புத்தூரோ சேலமோ இங்கே போயிட்டு வாங்க, அங்கெல்லாம் பெரிய ஊர் இருக்கலாம், கரூரில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க
சொல்லாதது பிளண்டர். நான் என்ன சொல்றேன், நாமக்கல்ல விஜய் பேசிட்டு இருக்கும்போது கரூர்ல பில்டப் பண்ணும்போதே கேன்சல் பண்ணிடுவோம். திரு விஜய்கிட்ட போயிட்டு, சாரி சார், நீங்க கரூருக்கு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும், நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்களே ஒரு மெசேஜ் கொடுத்து கேன்சல் பண்ணுங்க, திரும்பி ஒரு 3 நாள் வரேன்னு சொல்லுங்க, நீங்க பண்ணல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்லியிருந்தா வந்து திமுகவை எல்லாரும் குறை சொல்லியிருப்பாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சினால விஜயை வந்து இது நடத்த விடல, பிரச்சாரம் பண்ண விடலன்னு சொல்லி பரவாயில்லன்ற நான். அந்த குற்றச்சாட்டு வந்து 41 உயிர் இழக்கிறத விட பரவாயில்ல தானே அது? அந்த குற்றச்சாட்டை நீங்க லாஜிக்கலா பேசியிருக்கலாம், அதை நீங்க வந்து எதிர்கொண்டிருக்கலாம். இப்ப இழந்த உயிரை என்ன பண்றது? எவ்வளவு பெரிய இழப்பது, எவ்வளவு பெரிய சோகம் அது. இப்படிலாம் வந்து அவங்க பேசணும். இவங்கெல்லாம் அவங்க பேசுறது பாதுகாப்பு இல்லை. எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டிலே அவ்வளவு போலீஸ்காரங்க இல்லையா உங்களோட வர கூட்டத்துக்கு? அப்ப மற்ற சட்டம் ஒழுங்குலாம் பார்க்க வேணாமா? பெரிய பெரிய ஊர்ல இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்க வேணாமா? இவங்க வந்து இவங்க பிஜேபி செய்யறது பச்சை அரசியல். இதுல ஓகே, நீங்க போய் ஆறுதலாம் தெரிவிக்கிறீங்க, அதெல்லாம் ஃபைன். பட் இதுல வந்து விஜய்க்கு பொறுப்பே கிடையாது. தமிழக வெற்றிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து இப்ப டிவிக்கேல பெரிய இதுவாயிருக்கிறாரு, ஹீரோவாயிருக்கிறாரு. அவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டா பேசினா இது என்னங்க நியாயம்? அது உங்களை கொள்கை எதிரின்றாரு. நீங்க வந்து இப்ப என்ன சப்போர்ட் பண்றீங்க? நீங்க திமுகவை எதிர்க்கணுங்கிறதுனால இது அவங்க வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. நான் அது எடப்பாடி பழனிசாமிக்கே சொல்லுவேன். நீங்க அதை ஒரு பக்கம் சுட்டி காமிச்சிங்கல்ல பாதுகாப்பு சரியில்லைன்னு, அதே நீங்க வந்து ஏன் விஜய் வந்து நேரத்துக்கு வரல, ஏன் ஒருத்தர் தொண்டர்களை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க, இந்த கேள்வியும் கேட்கணும்ல. கண்டிப்பா கேட்கல அவர். தேங்க்யூ சார். நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேரம் வந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீலத்தோட பேசுறது வந்து எனக்கு எப்போதுமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். முதல் முறை இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து உள்ளபடியே வந்து நீலம் செய்கிற ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரி. நான் வந்து ஒரு சைலண்டான ஃபேன் வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியம். அது ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உறுதியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்து இதுவே கிடையாது. உங்களுக்கு வந்து அது எப்போதுமே நிலைச்சிருக்கிற விஷயங்கள். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். என்னால் என்ன முடிஞ்ச வந்து சப்போர்ட்டை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். சமத்துவத்துக்காக போராடுற எல்லாரோடையும் வந்து இணைஞ்சு பயணம் செய்யணும்னு அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி. தேங்க்யூ.